ஸோ இந்த வீடியோ வந்து இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்காக, சரியா? இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வந்து நம்மளோட கோர் கம்பெனிலே வேலை செய்யணும்னு சொல்லிட்டு எல்லாரோட ட்ரீமா இருக்கும். ஸோ அந்த வகையில் வந்து மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சவங்களுக்கு, ஓகே, இசிஇ இல்லைனா வந்து மெக்கானிக்கல். ஸோ இசிஇன்னும் போது வெறும் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இல்லை எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் அப்படி இருந்தாலும் ஓகே தான். ஸோ அந்த 2 ஜானருக்கு வந்து ஒரு சூப்பரான கம்பெனி விச் இஸ் பெல், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் கம்பெனியில் வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ஒரு சாதா கம்பெனியில் எல்லாருக்குமே தெரியும். இது வந்து ஒரு நவரத்னா ஸ்டேட்டஸ் வாங்கின கம்பெனி. லைக் மினிரத்னா, நவரத்னா, மகாரத்னான்னு ஒரு 3 டயர்ல கம்பெனிஸ் இருக்கு. அது எல்லாமே பப்ளிக் செக்டார், பிரைவேட் கிடையாது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே வருது. ஓகேவா? டிஃபென்ஸில் வந்து ராணுவத்தில் வந்து அந்த கம்யூனிகேஷன் அந்த இதெல்லாம் பண்ணுறது போது அவங்க எலக்ட்ரானிக்ஸ்லாம் இவங்க தான் பண்ணுறாங்க. நேவியில் வந்து ஷிப்பில் அந்த ரேடார்லாம் எல்லாமே பெல் தான் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே ஒரு ப்ரெஸ்டீஜியஸான கம்பெனியில் நீங்கள் வேலை செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் எலிஜிபிளா என்னென்ன இருக்குன்னு நான் டீட்டெயிலாக வந்து சொல்லிடுறேன், சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து நான் வந்து எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் வந்து பிடெக் முடிச்சிருக்கணுங்க. பிடெக் முடிச்சிருக்கணும் இல்லை பிஇ முடிச்சிருக்கணும். எதுலன்னா மெக்கானிக்கல்ல இல்லை வந்து நான் சொன்ன இசியில், ஓகே. அண்ட் இல்லை பிஎஸ்சியில் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் ஓகே. பிஎஸ்சியில் இப்போ நான் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அந்த மாதிரி நான் படிச்சிருந்தாலும் ஓகே தான் சொல்கிறாங்க. எப்போ முடிச்சிருக்கணும் அப்படின்னா, ஆஸ்பிரண்ட்ஸ் ஆல்ரெடி முடிச்சிருந்தா சூப்பர், இல்லாட்டி லாஸ்ட் செமஸ்டர்ல இருந்தா கூட இந்த மந்த்ல நீங்க முடிச்சிருவீங்கனாலும் ஓகேன்ட்டாங்க. அதாவது 2025ல மே ஜூன்ல நீங்க வந்து அப்ப எக்ஸாம் அப்பியர் ஆவறீங்க 2025 பேட்ச்னாலும் ஓகே, நீங்க வந்து இன்டர்வியூ அப்ப நீங்க சர்டிஃபிகேட் காமிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்டர்வியூ இல்ல, ஜாயினிங் அப்ப காமிச்சா போதும்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இன்டர்வியூ அப்ப கூட நீங்க 7th செமஸ்டர் மார்க் ஷீட் இல்ல 6th செமஸ்டர் மார்க்கை வச்சு கூட நீங்க அப்பியர் ஆயிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஃபுல் நோட்டிஃபிகேஷன் நான் கீழே வைக்கிறேன், நீங்க ஒரு வாட்டி பாத்துக்கோங்க ஃபுல்லா, ஓகேவா? எஸ். இப்போ உள்ள மெயின் மேட்டருக்கு வருவோம். லாஸ்ட் டேட் வந்து இந்த மாசத்தோட கடைசி, அதுக்குள்ள அப்ளை பண்ணிடணும். அண்ட் எக்ஸாம் வந்து உங்களுக்கு வந்து மார்ச்ல நடக்குது. ஒரே ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் தான். அதுக்கப்புறம் ஒரே ஒரு இன்டர்வியூ மட்டும் இருக்கும், ஓகேவா? மார்ச் 2025ல. ஸோ யூ ஹேவ் ஆல்மோஸ்ட் 2.5 months டு ப்ரிப்பேர், ஓகே. சரி, இப்போ வேகன்சிஸ் பார்த்துருவோம். எலக்ட்ரானிக்ஸ்ல 200 வேகன்சிஸ் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கு 150 வேகன்சிஸ், ஓகேவா? ஸோ இது என்ன போஸ்ட் அப்படின்னா ப்ரொபேஷனரி இன்ஜினியர் E2 கிரேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரெப்யூட்டட் ஒரு இன்ஜினியர், ஓகேவா? ஸோ நீங்கள் காலேஜில் நிறையா இதாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் பண்ணியிருக்கீங்க, நல்லா படிச்சிங்க ஆனால் பிளேஸ் ஆகலனாலுமே இது நீங்கள் உங்களோட திறமையை வச்சு பிளேஸ் ஆகிக்கலாம். என்ன கேட்பாங்கன்றதான் சொல்கிறேன். ஏஜ் ஒரு முக்கியமான ஃபேக்டருங்க. மேக்ஸிமம் 25 தான் இருக்கணும், ஓகேவா? காலேஜ் முடிக்கும் போது உங்களுக்கு ஒரு 21 அந்த மாதிரி இருந்திருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இருக்கும்போது 25 தான் மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. பட் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கு. யாருக்குன்னா ஓபிசிக்கு ஒரு 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் இருக்கு, 28 வரைக்கும் எழுதிக்கலாம். எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் இருக்கு, 30 வரைக்கும் எழுதிக்கலாம். டிஃபரெண்ட்லி ஏபிள் பர்சன்ஸ்க்கு 10 வருஷம் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கு, 35 வருஷம் வரைக்கும் எழுதிக்கலாம். அது ரெகுலராக கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல கொடுக்கறது தான். என்னைக்கு எந்த டேட்ல நான் வந்து ஏஜை கால்குலேட் பண்ணணும், இந்த டேட் நியூ இயர் வந்துச்சு இல்லையா, அந்த டேட்ல அந்த ஏஜ் இருக்கணும். சிம்பிள். சிலபஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி பேக்கேஜ் பார்த்துருவோம், ஓகேவா? காஸ்ட் டு கம்பெனி சிடிசி வந்து ஆனுவலி உங்களுக்கு 13 lakhs வருது. ஸோ கண்டிப்பாக மாதத்துக்கு 1 lakh மேலே தான் இருக்கும். தமிழ்ல நான் அதனால தான் போட்டிருந்தேன். ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு வந்து மெடிக்கல் அலவன்சஸ், ஒரு பப்ளிக் செக்டார் கம்பெனிக்கு என்ன ஒரு அழகோ அந்த மாதிரி எல்லாமே கொடுப்பாங்க, ஓகேவா? ஸோ நான் ஓஎன்ஜிஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சதே அதில் நான் பண்ண பெனிஃபிட்ஸ் தான், ஓகேவா? ஸோ அதுவும் மகாரத்னா கம்பெனி தான். இது நவரத்னா. அதில் இருக்க எல்லா பெனிஃபிட்ஸும் இதுலேயும் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும், ஓகேவா? ஸோ அதை பற்றி நான் தனியாக அப்புறம் பேசுகிறேன், ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்பெனினா என்னென்ன மாதிரி இருக்குன்னு. ஸோ ஓகே, 13 lakhs உங்களுக்கு வந்துடுது. அதுவே மோர் தென் இனஃப். ஃபீ வந்து 1180, ஓகேவா? ஸோ சூப்பர் கம்பெனின் போது ஃபீஸை கொஞ்சம் பார்க்காதீங்க, ஓகேவா? ஸோ 1180 இஸ் த ஃபீஸ் ஃபார் யாருக்கு ஃபீஸ் இல்லைனா எஸ்சி எஸ்டிக்கு ஃபீஸ் இல்லை, அண்ட் டிஃபரெண்ட் ஏபிளுக்கு மட்டும் ஃபீஸ் கிடையாது. இது எல்லாரும் ஃபீஸ் கட்டணும். சிலபஸ்க்கு இப்போ வரும் முக்கியமானது. சிலபஸ் அப்படின்னு பார்க்கும்போது கோரும் இருக்கு, ஆப்டியும் இருக்குங்க. அதாவது கோர்னா உங்களோட இன்ஜினியரிங் கோர் படிச்சிருப்பீங்களா, அது அண்ட் ஆப்டிடியூடும் இருக்குது. ஸோ இதில் மிஸ்ட் அவுட் பாயிண்ட்ஸ் எதாவது இருக்கா நான் ஒரு நிமிஷம் செக் பண்ணிக்கிறேன். ஏன்னா டீட்டெயில்ஸ் நான் இங்கே கொடுத்துட்டேன். லைக் வேற ஏதாவது, எஸ், இப்போ காலேஜ் நான் சொன்னேன் இல்லையா, டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொன்னல, அது வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல முடிச்சிருக்கணும், ஓகேவா? ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஏஐசிடிஇ அப்ரூவ்டு காலேஜில் முடிச்சிருக்கணும். ஆல் இண்டியா கவுன்சில் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் எல்லாம் முடிஞ்சிருக்கேன். எல்லா காலேஜுக்கும் கொடுத்துட்டு இருப்பாங்க, அதனால செக் பண்ணிக்கோங்க. ஏஐசிடி அப்ரூவ்டு காலேஜஸாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்கியிருக்கணும். யாருன்னா ஜென்ரல் கேண்டிடேட்ஸ், ஓபிசி கேண்டிடேட்ஸ். ஓபிசின்னு சொல்லும்போது நான் கிரீமி லேயர் நான் சொல்கிறேன், ஓகே? கிரீமி லேயராக இருந்தால் நீங்களும் ஜென்ரல் தான், ஓகேவா? இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ், இந்த 3 கேண்டிடேட்ஸும் ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆகிருக்கணும். எஸ்சி எஸ்டி அண்ட் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன்ஸ்லாம் பாஸ் ஆகிருந்தால் போதும். இது அவங்க கொடுத்துருக்காங்க தெளிவாக. அண்ட் வேற என்ன விட்டு அப்படின்னா இது எல்லாமே சொல்லிட்டேன், ஓகேவா? எல்லாமே சொல்லியாச்சு. ஓகே, இப்போ நீங்கள் அதே மாதிரி சர்டிஃபிகேட்டை பொறுத்துங்க. நீங்கள் ஓபிசி அப்படின்னு கிளைம் பண்ணுறீங்கன்னா ஓபிசி சர்டிஃபிகேட் கையில் வச்சிருக்கணும். என்னைய தேதிக்கு அப்படின்னா ஜனவரி 1, 2024 அன்னைக்கு இல்லை அடுத்தது எடுத்ததாக இருக்கும், ஓகேவா? ஸோ அதை நான் கிளியராக சொல்லிடுறேன். ஏன்னா சர்டிஃபிகேட்டை பழசாக வச்சுட்டு அப்ளை பண்ணி இன்டர்வியூ போகும்போது சர்டிஃபிகேட் இல்லாமல் போனீங்கனாலும் செலக்ட் ஆக மாட்டீங்க. ஸோ ஓபிசி சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுக்கணும்னா இந்த டேட்டில் இல்லை இதுக்கப்புறம் எடுத்த லேட்டஸ்ட் சர்டிஃபிகேட்டாக இருக்கணும். ஏன்னா 1 year தான் வேலிட் அதெல்லாம், ஓகே?
அதே மாதிரி இடபிள்யூஎஸ் யாரா அப்ளை பண்றீங்க அப்படின்னா அந்த ரிசர்வேஷன்ல அப்ளை பண்ற மாதிரி வரும் அப்ளிகேஷன்ல. அப்ப இந்த தேதிக்கு அப்புறம் எடுத்த சர்டிபிகேட் வேணும். சரியா? எஸ். அடுத்தது முக்கியமானது எதுனா நீங்க எஸ் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் போது ஆல் இந்தியான்னு தான் கொடுத்துருக்காங்க. பட் அதோடைய பெல் ஆஃபீஸோட ஹெட் குவார்டர்ஸே நான் சொன்னேன்ல பெங்களூர்ல இருக்குது, சென்னையிலையும் இருக்குது. ஸோ அங்கேயும் நீங்க பிளேஸ் ஆகிற வாய்ப்புகள் இருக்கு, டிரான்ஸ்ஃபர்ஸ் இருக்கும். ஓகேவா? எஸ். அண்ட் இதை தாண்டி இப்போ நம்ம சிலபஸ்க்கு வருவோம். சிலபஸ் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாம் வந்து உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் தாங்க. இது வந்து எங்கெங்க எக்ஸாம் சென்டர்ஸ் நான் கடைசியாக சொல்றேன். இதை எழுதிட்டு இதில் நீங்க கிளியர் பண்ணீங்கன்னா உங்களை இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. என்ன ரேஷியோவில் அப்படின்னா 1:5. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வேகன்சி எனக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மெக்கானிக்கலுக்கு 100 பேரா? எஸ் 100 பேரா? 150 பேர். இல்லை எலக்ட்ரானிக்ஸ்க்கு உங்களுக்கு வந்து 200 பேர் இல்லையா? 200 பேர் வேகன்சி இருந்துச்சுன்னா இந்த எக்ஸாம்ல இருந்து இன்டூ 5 1000 பேரை கூப்பிட்டுப்பாங்க இன்டர்வியூக்கு. அதுதான் 1:5. ஒரு வேகன்சிக்கு 5 பேரை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுப்பாங்க. அப்புறம் அதுல ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. இதுக்கு ஒரு 85% மார்க்ஸ், இதுக்கு ஒரு 15% மார்க்ஸ் வெயிட்டேஜ் கொடுத்துப்பாங்க. இப்போ சிபிடியில் என்ன கேட்பாங்கன்னா, கோர்ல கொஞ்சம் கேட்பாங்க, ஆப்டி ரீசனிங்ல கொஞ்சம் கேட்பாங்க. என்னன்னு சொல்றேன். கோர் அப்படின்னும் போது நீங்க படிச்ச காலேஜ் புக்ஸே உங்களுக்கு போதுமானது. நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கிராஜுவேட், நம்மளுக்கு வரும் இல்லை பிகே நாகு, இந்த தெர்மோடைனமிக்ஸ்னா பிகே நாகு தான், இப்போ இதுனா பன்சால் தான், இதுனா ஆர்கே ராஜ்புட் தான் அப்படின்னு இருக்கும்ல நிறைய சாலிட் மெக்கானிக்ஸ். அந்த மாதிரி அதையே நீங்க முக்கியமானதை படிச்சா போதும். மெக்கானிக்கல் நான் சொல்றேன். அந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ்க்கும் உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர்ல முக்கியமான இதுதான் நம்ம சிலபஸ் அப்படின்னு இருக்கு, நம்மளுடைய கோர்ஸ் சப்ஜெக்ட். அதை படிச்சாலே போதுன்றாங்க. இது ஒண்ணு. இப்போ ரீசெண்டாக முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அதை படிச்சாலே போதும். இல்லை புக்கெலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் கேட் ப்ரிப்பரேஷன் எனி புக் வாங்கி படிச்சுக்கலாம். லைக் அரிஹன் புக்கு, மெக்ரா ஹில், அந்த மாதிரி ஒரு பிராண்டடான கேட் ப்ரிப்பரேஷன் புக்கை வாங்கி கேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மெத்தடில் படித்தாலும் ஓகே தான். அண்ட் அடுத்தது அப்படி இல்லைன்னா என்பிடெல் வீடியோஸ் பார்க்கலாம். உங்களுக்கு கான்செப்டே எனக்கு புரியல சார், நான் திருப்பி இப்போ தான் படிக்கணும்னு ஆசை வருது அப்படின்னா என்பிடெல் லெக்சர்ஸ் நிறையா இருக்குது. உங்களுக்கு காலேஜில் சரியாக புரியலனா கூட அந்த வீடியோஸ் பார்த்து புரிஞ்சுக்கலாம். என்பிடெல் வீடியோஸ் உங்களை கோர் சப்ஜெக்ட்ஸை டைப் பண்ணி சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே, இது வந்து உங்களுக்கு கோர், இந்த 85% மார்க்ஸில் கோருக்கு சம் செட் ஆஃப் மார்க்ஸ், ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்னு இருக்குது. ஓகேவா? இது வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் தாங்க வெயிட்டேஜ் இருக்கும். நீங்கள் சிலபஸில் பாருங்கள் 25 மார்க்ஸும் நம்ம தான் இதில் வருது. ஓகேவா? எஸ். பட் இருந்தாலும் அந்த 25 மார்க்ஸ் எடுக்கணும்ல, அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஆப்டிடியூட் ரீசனிங்கில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்கு நம்ம கோர்ஸ் பண்ணுறோம். இல்லை நீங்களே ஜென்ரலாக யூடியூப்ல தேடினாலே உங்களுக்கு வந்து ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் பேசிக்ஸ் வந்துடும். நம்ம வந்து கொஞ்சம் இன்னும் ஷார்ட்கட்ஸில் இன்னும் ஸ்பீடாக எப்படி போடுறது, லாஜிக்கலாக எப்படி சால்வ் பண்ணுறது நம்ம பண்ணிட்டு இருப்போம். நீங்கள் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கா, செக் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு முக்கியமான பார்ட். இது ரெண்டும் சேர்ந்தா தான் உங்களுக்கு சிபிடி கிளியர் பண்ண முடியும். அடுத்து இன்டர்வியூ போக முடியும். இன்டர்வியூவில் உங்களுக்கு கண்டிப்பாக என்ன கேட்பாங்க, இன்டர்வியூவில் ரொம்ப லாஜிக்கலாக ப்ராக்டிக்கலாக கேட்பாங்க. கம்பெனியை பொறுத்து, உங்களோட பர்சனாலிட்டியை பொறுத்து அந்த மாதிரி கேட்பாங்க. சிம்பிளாக எங்களுக்கு நான் மெக்கானிக்கல் படிச்சுட்டு கம்பெனிஸ்லாம் அப்ளை போகும்போது ரொம்ப ப்ராக்டிக்கலாக கேட்டாங்க. லைக் ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூமில் வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் ஓரமாக இருக்குது. இப்போ அந்த ஃப்ரிட்ஜை நான் ரொம்ப நேரம் திறந்து வைக்கிறேன், அப்போ ரூம் சில்லுன்னு ஆகுமா அப்படின்னு கேட்டாங்க. ஆகும்னா ஏன், ஆகாட்டியும் ஏன், இந்த மாதிரி ஒய் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் கேட்டாங்க. இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் நல்லா கோர் சப்ஜெக்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தாலே நீங்கள் வந்து நல்லா பண்ணிடலாம். ஸோ இவ்வளோதான் விஷயம். அண்ட் இன்னும் மிஸ் பண்ணது என்னன்னா, எங்கே போய் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா, பிளேஸ் ஆஃப் எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து உங்களுக்கு சென்னை, பாண்டி, கோவை, மதுரை, சேலம், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர், பெங்களூரும் இருக்குது. நீங்கள் பெங்களூரில் போய் ஹெட் குவார்ட்டர்ஸை பார்த்துட்டு கூட எக்ஸாம் எழுதிட்டு வரலாம். ஸோ இவ்வளோதான் விஷயம் அபவுட் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் கம்பெனியோடைய ரெக்ரூட்மெண்ட். இந்த மாதிரி நிறைய வந்துகிட்டே இருக்குங்க. இது மட்டும் இல்லை, நீங்கள் கவர்மெண்ட்ல இன்ஜினியர் ஆகணும்ட்டீங்கன்னா ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் ப்ரிப்பேர் பண்ணிட்டு கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா எஸ்எஸ்சி ஜேஇன்னு ஒன்று இருக்குது, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் ஜூனியர் இன்ஜினியர். அடுத்து வந்து உங்களுக்கு ரயில்வேஸில் ஜேஇ, ஆர்ஆர்பி ஜேஇ, இதுவும் இந்த வருஷங்கள் வரும். ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க. என்ன டவுட்ஸ் அப்படின்னாலும் நீங்கள் இது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் 6380435897. கோர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை பொதுவாக ஏதாவது தெரிஞ்சுக்கணும், இதுக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது வந்து ஹெல்ப்லைன் நம்பர். இந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக ஒரு சிலது அப்ளை பண்ணும்போது ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக அவங்கள ஃபோன் பண்ணி கூட கேட்டுக்கலாம் ஒர்க்கிங் ஹவர்ஸில். ஓகேவா? எஸ். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது, அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நான் கீழே வச்சிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், அதை பார்த்து அப்ளை பண்ணுங்கள். இன்ஜினியரிங் தெரிஞ்சவர்களுக்கு, அதாவது இன்ஜினியரிங் படித்தவங்க உங்கள் தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இதை ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஏன்னா திறமையாக இருப்பாங்க, பட் வேலை கிடைக்கலன்னு தேடிக்கிட்டே வேறு ஏதாவது சம்மந்தமே இல்லாமல் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அமிச்சிங்கன்னா மேபி கிளியர் பண்ணிட்டாங்கன்னா பெல்லில் அவங்க ஒரு என்ன ஆயிடலாம் அப்படின்னா ப்ரொபேஷனரி இன்ஜினியர் ஆகி ட்ரைனிங் முடிச்சு சூப்பரான ஒரு இன்ஜினியராக ஆயிடலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் ஃபார்வர்ட் டு த நீடி. ஆல் தி பெஸ்ட்.